இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி நவாப் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டு. இது கரெக்டாக எங்கேன்னு இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே லொக்கேஷன் வந்து அரைகுறையாக தான் தெரியும். உடனே நீங்கள் நினைப்பீங்க என்னடா நீ வெறும் ரோட்டை மட்டும் காட்டிகிட்டு இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தரமான ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கேன். காலையிலே ஒரு 8 to 9 மணிக்கே அந்த அண்ணன் கடையில் எல்லா விதமான ஸ்நாக்ஸும் கிடைக்கும். அது என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து அவர் முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்காரு, வாங்க அதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கடையோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்கியூப் சாட்ஸ். அவங்க கடையில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். மசாலா பூரி, ரசப்பூரி, பேல்பூரி, தஹி பூரி, கட்லட் மசாலா பூரி நிறையா வச்சுருக்காங்க டிஷ்ஷு. பாருங்கள், குலோப் ஜாமுன் பண்ணு, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, ப்ரெட் ஆம்லேட்டு. இதில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அண்ணன் சொல்கிறப்போ அவ்வளோ டிஷ் சொன்னார். தெளிவாக இந்த வீடியோவில் A to Z எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். மறக்காமல் திருச்சி மக்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஆர்கியூப் சாட்ஸ். இதுதான் வந்து இந்த அண்ணனோட கடை. இந்த கடையில் என்னென்ன டிஷ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், இன்னொரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள். வித்து ப்ரைஸோடையே வந்து எல்லாமே வந்து கம்மியான விலையில் நல்லா தரமாக நம்ம திருச்சியவே கலக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக திருச்சி மக்கள், நான் இந்த வீடியோ போகிற சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே சொல்லிடுவேன். இப்போ வேறு வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ, ஃப்ரெஷ் ஜூஸு எல்லாமே A to Z எல்லாமே இந்த அண்ணனோட கடையில் கிடைக்கிது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா நீ வளவள கொலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு, கோச்சிக்காதீங்க. நம்ம எப்போதும் இப்படி ஆரம்பித்தா தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க, அண்ணன்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குது, அவர் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணால் அதையும் நான் வீடியோ எடுக்கிறேன். மறக்காமல் திருச்சி மக்கள் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். பாருங்கள், அண்ணன் வந்து காலையில் டைம்லேயே நல்லா சுட சுட வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இப்போ தான் வந்து சூடாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம கேட்போம். இப்போ அந்த கடைக்கு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 8 மணி இருக்கும். 8 to 9 தான் இருக்கும். கரெக்டாக நான் டைமும் பார்க்கல. பாருங்கள், மார்னிங் டைம்லேயே நல்லா சூடான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கிடைக்கிது இந்த கடையில். மேக்ஸிமம் எங்கேயுமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் காலையில் கிடைக்காது. ஆனால் நான் சொல்ல போகிற லொக்கேஷனில் A to Z எல்லாமே கிடைக்கும். அந்த அண்ணன்டே என்னென்ன கிடைக்கும் நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன போட்டு வச்சுருக்காரு அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சிக்னேச்சரான ஐட்டம். இது என்னென்னா வெஜ் ஃபிங்கர்ஸ். பாருங்கள், நல்லா சுட சுட நல்லா பொரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக அவர் கடையில் இதெல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறாரு, A to Z எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஆதரவு கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக யூடியூப்லேயும் ஆதரவு கொடுங்க. கடையில் பார்த்தீங்கன்னா கடையோட ஓனர் இருக்கார். அவர்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ் இருக்குன்னு நம்ம கேட்போம். ஆனால் உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்னே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கடையோட பேர் சொல்லி ஆரம்பிங்கண்ணே. என்னோட கடை பேர் வந்து ஆர்கியூப் சாட்டு. இது வந்து MRG பில்டிங் அந்த பக்கத்தில் இருக்குது, அந்த ரோட்டில். ஓகே, நான் என் கடையை 2 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் கடையில் சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? காலையில் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மசால் பூரி சென்னா மசாலாவோட கிடைக்கும். அப்புறம் ரசப்பூரி கிடைக்கும், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, மோமோஸு, சிக்கன் சீஸ் பால், சிக்கன் நக்கட்ஸு, வெஜ்ஜு நக்கட்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, தட்டுவடை, ரசப்பூரி, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே காலையில் நேரத்தில் கிடைக்கும். எல்லாம் அண்ணா ஓகேண்ணே, காலையில் நேரத்தில் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதோட டைமிங்கும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களாண்ணே. ஏன்னா இப்போ வந்து நம்ம கஸ்டமர் யாராவது பார்க்குறாங்கன்னா டைமிங் எத்தனை மணின்னு சொல்லி எல்லாமே யோசிப்பாங்கண்ணே. கொஞ்சம் டைமிங்கும் சொல்லிடுங்கண்ணே. காலையில் கடை 9 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணிடுவீங்க. நைட்டு 10 மணி ஆகும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஓகேண்ணே. அண்ணே, உங்கள் கடையில் வந்து இவ்வளோ ஐட்டம் சொல்லியிருக்கீங்க, அதோட ரேட்லாம் கொஞ்சம் எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களாண்ணே? என்னோட கடையில் வந்து மசால் பூரி வெளியில் சாப்பிட்றதோட நம்ம இதில் வந்து எல்லாமே நம்ம வீட்டில் தான் செய்கிறோம். அதனால் ரொம்ப லோ ப்ரைஸாக தான் தரும். சாப்பிட முன்னாடி 25 ரூபா போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் விலைவாசி ஏறினதுக்கப்புறம் இப்போ 5 ரூபா, 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் 5 ரூபா ஏற்றிருக்கேன். ஓகேண்ணே, 30 ரூபா. 30 ரூபா. அதே மாதிரி காளானும் நம்ம வீட்டு காளான் தான் போடுறோம். வீட்டு காளான்? ஆமாம், வீட்டில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது வீட்டில் தான். ஓகே. இது இல்லாமல் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, மோமோஸு, சாண்ட்விட்சு, ப்ரெட் ஆம்லெட்டு, சாண்ட்விட்ச்லேயே எக்கு, சிக்கனு, பர்கரு, பீஸா, இது எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
நம்ம மசாலா முதற்கொண்டு நம்ம வீட்டில் தான் அதுக்கு உண்டான டிப்பு எல்லாமே நம்ம பண்ணி அது ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் போட்டு தருவோம். ஓகே. அது இல்லாமல் இப்போ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாம் வெளியிலலாம் 60 ரூபா 70 ரூபா விற்கிறாங்க. நம்ம இதில் 40 ரூபா தான். வெறும் 40 ரூபா தான். பெரிய பெரிய ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸே 40 ரூபா தான் நம்ம இதில். ஓகே. அது இல்லாமல் நார்மல் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இருக்குது. அதெல்லாம் பூண்டு அதுலேயே ஃப்ளேவர் நிறையா இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வெஜ்ஜு ஃபிங்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அதுலேயும் மினியும் இருக்குது. இப்போ சில பேர் வந்து மினியும் கேட்குறாங்க, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணுன்னு கொடுங்கண்ணே அப்படின்னு. அதனால அதில் மினியும் இருக்குது. ஓகேண்ணே. பிரெட் ஆம்லெட்லேயும் வெரைட்டி இருக்குது. அதுலேயும் மினி இருக்குது. அதுலேயும் மினி. உங்கள் கடையில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே மினி இருக்குது. ஓகேண்ணா. மினி இருக்குது. அதெல்லாம் நான் என்னோடதுல வந்து 35 வெரைட்டி வச்சுருக்கேன். 35 வெரைட்டி. ஆமாம். இப்போ சம்மர் சீசன் தொடங்க போகிறதால நாங்கள் இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லா ஃப்ரெஷ் ஜூஸுமே போடுவோம். எல்லா ஃப்ரெஷ் ஜூஸும் பாருங்கள். அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் போடுறதுக்கு மிஷினும் வச்சுருக்காரு பக்கத்துலேயே. அது இல்லாமல் இப்போ ஃபலூடா இந்த வாட்டி போடலான்னு இருக்கோம். ஃபலூடா, மொஜிட்டோ. ஓகே. மொஜிட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். மொஜிட்டோ ரெகுலராக போடுறீங்க. ஆமாம். அது இல்லாமல் நன்னாரி சர்பத்து. எல்லாமே வந்து ரொம்ப காசு கிடையாது. எல்லாமே 30 ரூபா ரேஞ்சில் தான். 30 ரூபா ஜூஸ் 25 ரூபா. ஏன்னா சாத்துக்குடி ஜூஸ் 25 ரூபா. 25 ரூபா. பாருங்க, இந்த அண்ணனோட கடையில் வந்து வெளியிலலாம் மேக்ஸிமம் சாத்துக்குடி ஜூஸ் வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். பாருங்கள், இந்த அண்ணனோட கடையில் வந்து இப்போ சிக்கன் நக்கெட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ். அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃபிங்கர்ஸ். அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். பெரிய ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். ஆனால் இது எல்லாமே இந்த அண்ணனோட கடையில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. இந்த வீடியோவோட எண்டுக்குள்ளே நம்ம இந்த கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே கம்மியான விலையில் நல்லா தரமாக கொடுக்குறாரு. இப்போ நம்ம கடையில் வந்து இவ்வளோ ஐட்டம் நான் சொன்னேன். நம்ம இதில் 35 வெரைட்டியான ஐட்டம் இருக்குது. அதில் கொஞ்சம் வெரைட்டி வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே. போட்டுட்டு அதோட ரேட்டும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் எடுத்து காமிங்கண்ணே. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், பெரிய ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இது 40 ரூபாயாண்ணே? ஆமாம், இது 40 ரூபா. நான் அண்ணனோட கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் 40 ரூபாய்க்கு கண்டிப்பாக குவான்டிட்டி அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டுண்ணே அடுத்த வெஜ்ஜு ஃபிங்கர்ஸ் அண்ணே. ஆமாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணே? 50 ரூபா. இதோ 50 ரூபா. பாருங்கள், கண்டிப்பாக 50 ரூபாய்க்கு ஒர்த்து. நெக்ஸ்ட்டுண்ணே அடுத்தது சிக்கன் நக்கட்ஸ் அண்ணே. இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணே? சிக்கன் 60 ரூபா. 60 ரூபா. கண்டிப்பாக எல்லாமே ஒர்த்தாக இருக்குது. பார்த்தாலே நமக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டுண்ணே சிக்கன் மோமோஸ் அண்ணே. இதுவும் 60 ரூபா. இது 60. பாருங்கள், சிக்கன் மோமோஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ப்ரௌனிஷ் கலரும் நல்லா தரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டுண்ணே பர்கர். ஓகேண்ணே. இதோட ப்ரைஸ்ண்ணே? இது 59. 59. கண்டிப்பாக வந்து 59 பர்கர் இருக்குது. சிக்கன் பர்கர் இருக்குது. ஆனால் அந்த ஷவர்மா போடுற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன ஷவர்மா கிடைக்கணும் அதையும் கொஞ்சம் வீடியோவில் சொல்லிடுறீங்களாண்ணே? நம்ம இதில் ஷவர்மா வந்து எக் ஷவர்மா இருக்குது, சிக்கன் ஷவர்மா, வெஜ்ஜு ஷவர்மா, சீஸ் ஷவர்மா. ஓகே. ஷவர்மாலே ஒரு 5-6 ஐட்டம் வெரைட்டி வச்சுருக்கீங்க. ஆமாம். அதே மாதிரி பீஸா இருக்குது எல்லாமே. ஆமாம், பீஸாலையும் வெஜ்ஜு, சிக்கனு, சீஸு, பன்னீரு, மஷ்ரூமு எல்லா பீஸாவும் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக தான் பண்ணுறோம். ஹோம்மேடாக. ஆமாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல், எதையும் கலக்காமல், வெளியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்காமல் நம்மளே செஞ்சு அதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாமே நம்மளே செஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேண்ணே. உங்கள் கடையோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுங்கண்ணே. இப்போ வந்து இந்த வீடியோவை வெளியூர்லேருந்து யார் பார்த்தாலுமே இந்த லொக்கேஷன் கொஞ்சம் கேட்டாங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கணுண்ணே. அந்த மாதிரி சொல்லிடுங்கண்ணே. நம்ம கடை லொக்கேஷன் எங்கன்னா ஒரையூர் கடைவீதி பக்கத்தில் பஞ்சவர்ண சுவாமி கோயில் பக்கத்தில் எம்ஆர்ஜி பில்டிங். ஓகேண்ணே. அந்த ரோட்டில் தான் நவாப் தோட்டம். அங்கே தான் நம்ம கடை இருக்குது. நம்ம கடை 2 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிருக்கு. ஓகேண்ணே. அப்போ வந்து இங்கே வந்து யார்ட்டாவது கடை உங்கள் கடை பேர் சொல்லி கேட்டால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஸ்டார்ட்னு சொன்னால் தெரியும். இந்த சைடு ஸ்டார்ட்டுக்கு கடை நம்மளோடது ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அதனால யார் கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க ஆர்கியூ ஸ்டார்ட் எங்கே இருக்குன்னு. இந்த அண்ணன் கடையோட லொக்கேஷன் நான் ஒரு டைம் காமிக்கிறேன். மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். கரெக்டாக இந்த அண்ணன் கடை கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குண்ணா, இதுதான் வந்து நவாப் தோட்டம், திருச்சி உறையூரில் இருக்குது இந்த ரோடு. இதில் அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் இருக்குது. அந்த ஏடிஎம்க்கு அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன கடையாக இருக்குது. மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. எல்லாமே விலையும் கம்மியாக இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பராக தராங்க.
அது இல்லாமல் திருச்சியிலே வந்து மார்னிங் டைமில் இந்த இடத்துல மட்டும்தான் சேட் ஐட்டம் எல்லாமே கிடைக்கிது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம். ஆனால் போயிட்டு வரேண்ணே, பாய்ண்ணே. திருச்சி மக்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையை ஒரு வாட்டி விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும். ஓகேண்ணே, அண்ணா பாய்ண்ணே.